ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பச்சை மிளகா போட்டு ஆனியன் போட்டு வெண்டைக்காவை ஏற்கனவே வேறு ஒரு கடாயில் வதக்கி எடுத்துக்கின ஆயில் ஊற்றி வதக்கி வச்ச வெண்டைக்காவையும் போட்டுட்டு நல்லா வதங்கினோடனே மஞ்சள்தூள் போட்டு சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளிச்சிட்டு பாத்திரத்தை மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம்தான். வெண்டைக்காய் பொரியல் ஈஸியாக செஞ்சிடலாம். டக்குன்னு சிம்மில் வச்சு வேக வைக்கணும். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம முட்டை ஊற்றுறதுனால மஞ்சத்தூள் போட்டோன்னா அந்த மிச்ச ஸ்மெல் வராமல் இருக்கும். அதுக்காக தான் மஞ்சத்தூள் போட்டேன். மறுபடியும் கொஞ்ச நேரம் போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போது கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரம் கம்மியாக இருந்தது, பச்சை மிளகாய் காரம். அதனால் கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் காரம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. நல்லா வெந்துருச்சு. அம்மிக்கு பார்த்தேன். இப்போது முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கலரிக்கலாம். வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் எக் பொரியல் தயார். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான லாங் வீடியோவும் இருக்குது பாருங்கள்.